Wow. ஆக்சுவலாக காய்ஸ் இங்கே நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கூட்டமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சம்மர் டைமில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன லைட்டாக ஃபீல் மட்டும்தான் இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டீம் இன்ஜின்னையும் வேறு மாதிரி இருக்குது. ஸ்டீம் இன்ஜினு கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த ஸ்டீம் இன்ஜினை. கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்தால் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸ்டீமே ஆன் பண்ணுறாங்க, தெரியுதா? ஸ்டீம்டி நீராவி தானே, கறி இருக்குது, அது கூட நோக்கம். இது வந்துட்டு ஜென்ரல் கிளாஸு. இன்றைக்கி வந்து நம்ம ஊட்டி ட்ரெயின் வந்து போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்தாச்சு. ஆக்சுவலாக 7:10க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ 7:10க்கு இருக்கிற ட்ரெயின் வந்து 12 மணிக்கு வந்து அங்கே போகுது. ஸோ இது வந்து செகண்ட் கிளாஸுங்க. செகண்ட் கிளாஸு இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஜென்ரல் கிளாஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. நைஸ். இது
இதான் ஃபஸ்ட் கிளாஸ். ஹே கைஸ், இதான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஊட்டி ஸ்டேஷன் வந்திருக்கேன், மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனு. ஸோ ஊட்டி ட்ரெயின் போகிறக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 3 months முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ பண்ணி ஆக்சுவலாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தது கடைசி வரைக்குமே. ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கே வந்து சீட் கிடச்சிது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் வந்திருக்கோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைமுங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்து மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்று, செகண்ட் கிளாஸ் ஒன்று, ஜென்ரல் ஒன்று. ஜென்ரலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து டிக்கெட் தராங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock வந்து இங்கே ஒரு ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அங்கே வந்து நின்று நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 7 o'clock ஆக போகுது. இப்போயே வந்துட்டு இன்ஜினில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸுங்கிறனால எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு தான் இருக்குது. ட்ரெயினில் வந்து டாய்லெட் ரூம் எதுவும், ரெஸ்ட் ரூம், இந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. பட் இதுவுமே வந்துட்டு நீட்டாக இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு டிடிஆர்கிட்ட போயிட்டு நம்ம டிக்கெட் செக்இன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே கேன்டீன் இருக்காமா. ஸோ அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வாங்க எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் கேன்டீன். கேன்டீன் சாரி கைஸ், இங்கே ஆக்சுவலாக கேன்டீன் இருக்குது, எனக்கு தெரியல. தட்ஸ் இட். வந்துட்டாங்க கேன்டீனுக்கு. இங்கே ஒரு 10 minutes இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வாங்கிட்டு போயிடலாம். அண்ணா ஒரு 4 வடை. മറ്റേ റൂം കാണിക്കാം. എന്തൊക്കെ റേറ്റ്? ഇഡ്ഡലി വട. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கல்லா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்துட்டு மேட்டுப்பாளையம்லேருந்து நம்ம வரப்போ ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லணும். இதை வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46 kilometers இருக்குங்க நம்ம வந்து ஊட்டி போகிறக்கு. ஸோ இதுக்கு நடுவுலேயே வந்துட்டு நிறைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ட்ரெயின் நிப்பாட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து சுற்றி காமிக்க போகிறாங்க. வாவ், செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக உண்மையை சொல்லியே ஆகணுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போவும் வந்துட்டு 125 வருஷமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வேஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உண்மையும் பிரமிப்பாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு 125 வருஷம் அப்படிங்கும்போது ஜென்ரேஷன் விட்டு ஜென்ரேஷன் இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வேஸ் வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 185 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வேஸ் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. அப்படி என்னடா ஸ்பெஷல் இந்த ரயில் வந்து பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு கூகுளில் நம்ம டாப் ஆஃப் த ரயிலில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நீ மோஸ்ட் விசிட்டர் ரயில்ஸ்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டாப் 10ல் வந்துட்டு நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு இதாகவே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாய் ட்ரெயின். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீரியஸாக பிரமிச்சு போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 16 டனல்ஸ் வந்துட்டு இது கிராஸ் ஆகி வருது இந்த ரயில்வேஸை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பிரிட்ஜஸ் வந்து கிராஸ் பண்ணுதுங்க. ஸோ இது ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு 3 months முன்னாடியே வந்துட்டு இந்த டிக்கெட்டை வந்துட்டு நீங்கள் IRCTC வெப்சைட்லேயே வந்து புக் பண்ணணும். ஸோ இப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ரயில்வேஸில்.
இதில் நிறைய ஃபாரினர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஐஆர்சிடி வெப்சைட்டில் போய் டிக்கெட் புக் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 250 300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்துட்டு அன்ரிசர்வுமே இருக்குது. பட் அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். டெய்லி காலையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7:10 வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துடணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைம்லேயே நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜன்னலோர சீட்டு கிடச்சிது அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக நேச்சர் வந்து அட்வென்ச்சர் பண்ணிட்டு வரலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. குட்டி தான் இல்லை ஒரு 3 hours 4 hours எல்லாரும் பயங்கரமாக காத்துறாங்கப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்கேயே இருக்கவங்க எதுவும் தெரியாது, பெருசாக தெரியாது போல எனக்கு தெரிஞ்சு. வயசுலேயே வராங்க. எல்லா ட்ரெயினையும் பயங்கரமாக பார்த்துட்டு வராங்க. முடியும் எந்த இடத்துல ஸ்பீட் போடணும், எந்த இடத்துல வந்து மெதுவாக போகணும்னு சொல்லிடலாம். அதனால தான் அந்த லவ் டேல் தான் இந்த தெரியல. நாங்கள் மேலே ஏறி இருக்கோம். 2 வீலரில் வரக்கும் பஸ்ஸில் வரக்குமே வந்துட்டு ஒரு ஃபீல். ஊட்டி ஏறுறோம், பைக் ரைடு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பைக்கில் வர ஒரு ஃபீல். பட் அதை தாண்டி இன்றைக்கி ட்ரெயினில் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் அந்த ஊட்டி ட்ரெயின் தான் வரணும் போல, அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கேருந்து வீடு இருக்குடி. ரூம் போல ஜென்ரல் ரூம்ஸில் இருக்காங்க. வா கைஸ், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நிப்பாட்டுவாங்களான்னு தெரியல. வாவ், வியூ பாயிண்ட் நிப்பாட்டுறாங்கடி. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குடி. வாங்க நல்லா வியூ பாயிண்ட் போய் வியூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே ட்ரெயின் வந்து செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஆஹா, இறங்கிக்கலாமாம்மா. நான் மங்கி வருமாமா, விண்டோ க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. வாங்க எல்லோரும் இறங்குவோம். டீ விண்டோவை மூடிடுறீ இரு. அது இந்த சைடு எதாவது இறக்கணும் போல். செம்மையாக இருக்குங்க டனல்.
செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ பாயிண்ட்டு. சீரியஸாக வந்துட்டு இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்கும்போது தாங்க வேறு லெவலில் இருக்குது. அது கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பிரிட்ஜில் வந்து இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போகுதுங்க. கீழே வந்து என்ன ஆகும் அவ்வளோதாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய ஸ்டேஷன் இருக்குதுங்க ஃபாரஸ்ட்குள்ளேயே. இந்த ஸ்டேஷனுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோ இல்லை ட்ராவல்ஸோ இல்லை கார் எதுவுமே வந்துட்டு வர முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. இந்த ராணிமேடு அதுக்கப்புறம் ஹில் க்ரோ அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு வெறும் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்துட்டு அங்கே நிப்பாட்டுறாங்க ஃபாரஸ்ட்குள்ளே. ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிப்பாட்டி ஸோ நாங்கள் எல்லாமே வந்துட்டு வியூ பாயிண்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மேலேயே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனில் நிப்பாட்டுறாங்க. ஸோ நல்லா வந்து வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு பஸ்ஸில் வரீங்க இல்லை பைக்கில் வரீங்க காரில் வரீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ரொம்பவுமே வந்துட்டு ஊட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயினில் தான் வரணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஊட்டி ட்ரெயினில் வாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டேரின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது, குன்னூர் ஸ்டேஷன், வில்லிங்டன்னு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஸ்டேஷன், அருவங்காடு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உதகமண்டலம் போக போகிறோம். ஸோ கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் டைமிங் ஆச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்பவுமே வந்துட்டு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க இது. ஸோ இந்த மாதிரி டனல்ஸு பிரிட்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது தாங்க நம்ம கொடுத்த ஒவ்வொரு காசுமே வந்து வெத்துன்னு தோணுது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்து 600 கொடுத்தோம். பட் இந்த அளவுக்கு ட்ராவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் அந்த ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அது ஜன்னல் சீட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாங்க லக்கின்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் போனப்போ நாங்கள் வந்து சீரியஸாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த சீட் கிடைக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃப்ரண்ட்டில் எங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து சீட் கிடச்சிது. உண்மையிலுமே வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கும்போது ஃப்ரண்ட் வியூ இருந்தது, லெஃப்ட் சைடில் வியூவில் இருந்தது. ஸோ அதனால் ரொம்பவுமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி. நாங்கள் ஒரு 9:30 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குன்னூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கே வந்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வர வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின் வச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் இன்ஜின் வச்சு வந்துட்டு ஊட்டி கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு 1 ஹவர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து டக்குன்னு வந்து வந்த மாதிரி இருந்துச்சு ஊட்டிக்கு. ஸோ இங்கே வந்து ஊட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து எப்போ வந்து மேட்டுப்பாளையம் போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 o'clock, அதாவது மத்தியானம் வந்து ஒரு 3 o'clock வந்து எடுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்து ஒரு 5 to 6:30 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு மேட்டுப்பாளையம் போயிடும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரிட்டன் டிக்கெட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம்க்கு வந்து டிக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு கூட வந்து டிக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளேயுமே வந்துட்டு டிக்கெட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 சீட்ஸாக இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ்லேயும் வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளைமேட் நல்லா இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக சம்மர் டைம் அப்படிங்கிறனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து அங்கங்கே இந்த ஃபால்ஸ் வரும், அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணோம். பட் நீங்கள் வந்து நீங்கள் ரெயின்லி சீசன்லையோ இல்லை வந்துட்டு நல்லா ஒரு கிளைமேட் சீசன்லையோ வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்காகட்டும், ஊட்டி ட்ரெயின் டாய் ட்ரெயினில் போனதாகட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊட்டி ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு 3 months முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் புக் பண்ணேன். பட் அதுவுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஒரு 2 days முன்னாடி தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்ததும். பட் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்துட்டு 35 சீட்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் செகண்ட் கிளாஸ் வந்து தனியாக இருக்குது. பட் ஃபஸ்ட் கிளாஸில் போகும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப லாங் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ செகண்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சீட் இருந்தது. பட் ஜென்ரல் கோச்சில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 மணிக்கே வந்து விடிய காலையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து நீங்கள் வந்து அங்கே நின்று வந்துட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜென்ரல் டிக்கெட்டை. ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, வெறும் ஒரே ஒரு கோச் மட்டும்தான். செகண்ட் கிளாஸ்க்கு வந்து 2 கோச் வச்சுருக்காங்க, ஜென்ரலுக்கு வந்து 1 கோச் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ நான் அங்கே போய் நிற்கும்போது நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனேன். பட் அந்த கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வரீங்க உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸுக்கு கிடைக்கல செகண்ட் கிளாஸுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜென்ரல்லையும் வரலாம். ஜென்ரல் நீட்டாக இருந்ததுங்க.
ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த தாண்டி ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சி போனதெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஊட்டி டாய் ட்ரெயின் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7:10க்கு வந்து ஆக்சுவலாக ட்ரெயின் எடுத்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஒரு 6 o'clock 6:30க்குலாம் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கேன்டீன் எல்லாமே அங்கேயே இருந்துச்சு. பட் ட்ரெயினில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே வந்துட்டு அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே நிப்பாட்டி அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறக்காகட்டும் இல்லை அங்கே கேன்டீன் ஆகட்டும் அங்கே எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசிக்கு வந்துட்டு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டிக்கெட் புக் பண்ணணும், ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டோ இல்லை செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டோ நீ புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஆர்சிடி வெப்சைட்டில் போயிட்டு வந்து நீ புக் பண்ணணும். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 3 months முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிடுங்க. அந்த டேட் வந்து அதில் ஓப்பன் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா என்ன டேட்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கோ அதுலேருந்து ஒவ்வொரு நாள் வந்துட்டு தள்ளி தள்ளி வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஷார்ப்பாக வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே 8 மணிக்கு வந்து கரெக்டாக 8 o'clock வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 8 மணிக்கு வந்துட்டு உங்கள் என்னென்ன யார் யார் வரீங்களோ அவங்க பேர்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேலெட்டில் வந்துட்டு அமௌண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டக்குன்னு புக் பண்ணிடலாம் அந்த டைமுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணி எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்துச்சு. பட் எனக்கு கிடச்சிருச்சு, பெட்டர் லக் எனக்கு கிடச்சிருச்சு. பட் சீட்டிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கிடச்சிது. அது ரொம்ப எனக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் எதிர்பார்த்த சீட்டிங் தான் நான் இப்போ கிடைக்கும்னு நினச்சிட்டு போனேன். பட் அதே மாதிரி அங்கே வந்து எனக்கு கிடச்சிது, அந்த எதிர்பார்த்த சீட்டிங் கிடச்சிது. பார்க்குறக்கு வியூஸும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துங்க. நிறைய டனல்ஸை வந்து கிராஸ் பண்ணி போனோம். கிட்டத்தட்ட 16 டனல்ஸு, 46 கிலோமீட்ரு. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து வரக்கு 46 கிலோமீட்ரு. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வர வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 hourல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்துட்டு ஸ்பீடாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்து கொண்டு வந்து விட்டாங்க. 11:55 சொன்னாங்க, அந்த 11:55க்கு கொண்டு வந்து எங்களை ரீச் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேங்க, உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, ரொம்பவுமே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருந்தது. கண்டிப்பாக சீசன் டைமில் அது கண்டிப்பாக அது கிடைக்காது. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாய் ட்ரெயினோட ஃபுல் வீடியோஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். என் கூட இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அவங்களோட கருத்தை சொல்லட்டும், சரிங்களா? சொல்லுடிமா, என்ன எதிர்பார்த்து வந்தேன்? ஃபஸ்ட்டு நிறையா எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய டனல்ஸ் இருந்துச்சு, நிறைய வியூ நிறையா இருந்துச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிளேசஸும் கூட புதுசாக வரும்போதில் சுற்றி எல்லாம் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு வியூஸ். நீ ஆக்சுவலாக வந்துட்டு பைக்கில் என் கூட வந்ததுக்கும் இப்போ ட்ரெயினில் வந்ததுக்கும் எப்படி இருந்தது? பைக்கில் அந்தளவுக்கு இது பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம நின்று பார்த்து போகிற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை. இது வந்தால் நம்ம ரிலாக்ஸேஷனாக போகலாம். அந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் இல்லை ட்ரெயின். ஒரு மீடியம் இதில் கரெக்டான எல்லா ஒரு என்ன சொல்கிறது சுற்றி பார்க்கலாம் நல்லாவே. எங்கேயாவது போர் அடிச்சுதா ட்ரெயினில்? இல்லை, எங்கேயுமே இல்லை. ஏன்னா நம்ம புதுசாக போகும்போது ஒரு இடத்துல